சென்னை அருகே உள்ள பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதற்காக நிறுவப்பட்ட 40 ஆண்டு கால பழமையான இரும்பு குழாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இரும்பு குழாய்களின் ஆயுட்காலம் குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ள ஆய்வறிக்கையை புறக்கணித்தால் எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்தால் பேரிழப்பு ஏற்படும் ஆபத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே உள்ள மணலியில் CPCL எனும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடின் சுத்திகரிப்பு ஆலை நிறுவப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயிலிருந்து LPG, பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்கள் பிரித்தெடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுவது வாடிக்கை. இந்த ஆலைக்கு தேவைப்படும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மூலம் சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மணலியில் உள்ள ஆலைக்கு கொண்டு வருவதற்காக 1969ஆம் ஆண்டில் 30 இன்ச் குழாய் நிறுவப்பட்டது. மக்கள் நடமாட்டம் உள்ள காசிமேடு டோல்கேட் வழியாக இந்த குழாய் மணலி ஆலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பொதுவாக பெட்ரோலியம் கொண்டு செல்வதற்கு அமைக்கப்படும் குழாய்கள் 30 வருடங்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும் என்று கூறும் நிபுணர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இந்த குழாய்கள் பாதுகாப்பானது இல்லை என்றனர். இந்த குழாய்களின் தரம் குறித்து 1996ஆம் ஆண்டில் ஆய்வு நடத்திய இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2006இல் இந்த குழாய்களை அழித்துவிட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் ஒரு 30-40 வருஷமாக இந்த பைப் லைன் இருக்குது. இதனால் ஒரு சின்ன வண்டி இடித்தா கூட ஃபயர் ஆகிடுச்சுன்னா பொதுமக்களுக்கு ஆபத்து நிறைய இருக்குது. இதை இங்கே உள்ள அரசியல்வாதிங்க யாருமே கண்டுக்கிறது கிடையாது. நைட் டைமில் ஆயில் லீக் ஆகிடுச்சுன்னா அது ஃபயர் ஆகிடுச்சுன்னா பொதுமக்களுக்கு ஆபத்து. இங்கே குழந்தைங்க நிறைய இருக்குது, ஸ்கூல் குழந்தைங்க. இந்த மனையில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூலு குழந்தைங்க ரோடு தாண்ட கிராஸ் பண்ண முடியல. 24 மணி நேரமும் ஆயில் வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. சப்போஸ் ஆயில் லீக் ஆகிடுச்சு, 2 வீலர் குழந்தைய இடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பரிந்துரைக்கப்பட்ட காலம் முடிந்த பிறகும் பழமையான குழாய்களை அப்புறப்படுத்தாததால் எதிர்பாராத விதமாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டால் அல்லது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதனால் ஏற்படும் பேரிழப்பை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்பது சமூக நல ஆர்வலர்களின் கருத்து. அந்த ஆயில் பைப் போகிற வழியிலெல்லாம் குடியிருப்பு பகுதிகள் நிறைய இருக்குது, ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு கசிவு ஏற்பட்டுனா இதனால் பாதிப்புகள் நிறைய இருக்கும். நிலத்தடி நீர் பாதிக்கும், அந்த மக்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் முன்னாடி அந்த எண்ணெய் கசிவு கடிஞ்சு ரொம்ப பாதிப்பாயிருந்தது. அதை கொஞ்சம் நாள் அப்படியே தற்காலிகமாக சரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டுதான் பிற்காலத்தில் மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மணலியில் ஆலை நிறுவப்பட்ட போது அதன் உற்பத்தி திறன் 3 மில்லியன் மெட்ரிக் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டு குழாய் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் தற்போது உற்பத்தி திறன் 10 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ள நிலையில் அதன் தேவைக்கு ஏற்ப கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயின் அளவும் அதிகரித்துள்ளதால் குழாய்களில் அழுத்தம் அதிகரித்துள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் நிபுணர்கள். இந்த அளவிற்கு அழுத்தத்தை தாங்கும் சக்தி 40 ஆண்டு ஆயுள் கொண்ட இரும்பு குழாய்களுக்கு இருப்பது சந்தேகம் என்று கூறும் இவர்கள் எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டால் வடசென்னையில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் என்று அச்சம் தெரிவித்தனர். இதனால் போபால் போல வரலாற்றில் அழியாத வடுவாக இருக்கும் சோக நிகழ்வு சென்னையிலும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக பழமையான இரும்பு குழாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது சமூக நல ஆர்வலர்களின் வேண்டுகோள். 1996இல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் நடத்திய ஆய்வில் 2006இல் இந்த குழாய்களை அழிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் எதிர்பாராத விதமாகவோ அல்லது இயற்கை காரணத்தினாலோ இந்த குழாய்களில் கசிவோ அல்லது வெடி விபத்தோ ஏற்பட்டால் இதுவரை வடசென்னை கண்டிராத மிக பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும். சென்னைக்கு எண்ணி பார்க்க முடியாத மிக பெரும் ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும். இல்லையென்றால் எதிர்காலத்தில் நாம் மிக பயங்கரமான விளைவை சந்திக்க நேரிடும். ஒளிப்பதிவாளர் கணேசுடன் சிந்துராதிகா, சன் நியூஸ்.